சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். என்ன, இது கடைசி காலம், கொடிய காலம். நமக்கு எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி மனுஷனுடைய சுபாவம் மாறிவிட்டது, சூழ்நிலை மாறிவிட்டது. கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் இப்படிதான் இருக்கும். இந்த காலத்துல உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாகவே சொல்லுகிறாரு. அதாவது நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, என்ன செய்றீங்க? ஒரு நாள் உட்காந்து எழுதி பாருங்களேன். எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, காலை எழும்பினோடனே என்ன செய்றீங்க, நீங்கள் எதுக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறீங்க, வேலைக்கு போகிறது, பிஸ்னஸுக்கு போகிறது, படிக்கிற அந்த காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறது, ஊழியக்காரில் இருந்தால் எவ்வளோ நேரம் ஊழியம் செய்கிறீங்க. தினமும் ஒரு 24 மணி நேரத்தை எழுதி பாருங்கள். நிறைய நேரங்கள் வீணாவது நமக்கு தெரியும். நேரத்தை வீணாக்கி விடாதுங்க. இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு வேணும்னா நான் சேமித்து வச்சிருக்கலேருந்து எடுத்து தர முடியும். 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணுன்னா எனக்கு டைம் கொடுக்க முடியாது. அவ்வளவு பொறுப்பான பல ஊழிய திட்டங்கள் கத்தர் கொடுத்த வேலை இருக்கிறது. நேரம் கொடுக்க முடியாத பணத்தை கூட கொடுத்துடலாம். எனக்கு மாத்திரமல்ல, உண்மையாக ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே அதுதான். பிஸ்னஸ் செய்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நேரம் தான் ரொம்ப வேல்யூ. இன்னைக்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் செல்ஃபோனில் வீணாக உட்கார்ந்து நேரத்தை போக்கி கொண்டிருக்கிற நிறைய மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு. இது எவ்வளோ ஆபத்தான ஒரு காரியம். அப்போ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. காலையில் எழுந்த உடனே 1 மணி நேரம் இயேசுவோடு பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு, நான் தேசத்தில் நடக்கிற காரியத்திற்காக ஜெபிக்க, அப்புறம் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வாக் பண்ணலாம். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஆரோக்கியமாய் வைத்துக்கொள்ள. அப்புறம் நீங்கள் ரெடியாகி உங்களுடைய வேலைக்கோ நீங்கள் படிக்கிற இடத்துக்கு போக, பிஸ்னஸுக்கு போக ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். உணவுக்கான நேரம், ஓய்வுக்கான நேரம், விளையாட்டுக்கான நேரம், நேரத்தை பகுத்து கொண்டு நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்க பழகுங்கள். இரவில் வெகு நேரம் வரைக்கும் எதுக்கு விழிச்சு இருக்கணும்? நிறைய பேர் அதிகாலை எழும்ப முடியல, ராத்திரி படுக்க 1 மணி 2 மணின்றாங்க. அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க? நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சும்மா நேரத்தை வீணாக்கிறபடி சீக்கிரமாக படுக்க போனால் அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பகுத்து உங்கள் நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அது கடைசி காலம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சரியா? எத்தனை மணி நேரத்தை வீணாக்குறீங்கன்னு உட்காந்து யோசித்து பார்த்தா தெரிஞ்சிடும். 1 நிமிடத்துக்கு கூட வீணாக்க முடியாது. 1 நிமிஷம் கிடைப்பது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கிறாரு. அதனால ரொம்ப கவனமா உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுகிற காரியத்தை குறித்து ஜெபித்து நிதானமாய் தீர்மானம் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எங்க நேரத்தை நாங்கள் வீணாக்க கூடாதப்பா. நேரத்தை நாங்கள் சரியா பயன்படுத்தணும். 24 மணி நேரம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எந்தெந்த நேரம் என்னென்ன செய்யணும் கரெக்டா செய்ய, எதை வீணாக்காதபடி செயல்பட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.